கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளுக்கு உண்டான உயிருள்ள வார்த்தை யாத்திராகமம் 15:26. நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதி ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நான் உனக்கு பரிகாரி. எகிப்தில் வந்த எந்த வியாதியும் உங்களுக்கு வராது, அவர் பரிகாரி. காரணம், அவர் சிலுவையில் இரத்தத்தை சிந்தி வியாதியை முடிச்சிட்டார். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னவர் எந்த வியாதியும் உங்களுக்கு வராது. எகிப்து நாட்டில் வியாதியை அனுபவிச்சாங்க, ஆனால் கர்த்தர் சொல்றாரு எந்த வியாதியும் உங்களுக்கு வராது. வியாதி வந்துருமோ, சுகர் வந்துருமோ, பிரஷர் வந்துருமோ, கிட்னி ஃபெயிலியர் வந்துருமோ, எலும்பு நோய் வந்துருமோ, வாதம் வந்துருமோ, கலங்கவே கலங்காதீங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, நான் உன் பலவீனத்தை மாற்றி போடுகிறேன். எகிப்திற்கு வந்த எந்த வியாதி உனக்கு வராது, நான் உனக்கு பரிகாரி என்று அவர் சொல்கிறார். இயேசு சிலுவையிலே பரிகாரியா மாறிவிட்டார். பலவீனத்தில் பலனை கொடுத்து உயர்த்துகிற கர்த்தர், வாதவன் கூட எடுத்தானுக்கு அது பொல்லாப்பவனுக்கு நேரடி சொன்ன கர்த்தர், இயேசுவின் தழும்புகளால் சுகமாய் சொன்ன கர்த்தர், உன்னதமானவன் மறைவில் இருக்கிறவன் சர்வ வள நிலையில் தங்குவான் என்று சொன்ன கர்த்தர், இன்னைக்கு உங்க சரீரத்தில் எந்த பலவீனம் இருந்தாலும் அந்த பலவீனத்தை கர்த்தர் முறியடித்து அப்புறப்படுத்தி உங்களை காண்டாமல் இருந்து கூட ஒத்த பலனோடு உங்களை கர்த்தர் உங்களை வாழ வைக்க போறாரு. ஒருவேளை பலவீனத்தோடு நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா? ஒருவேளை இடுப்பு வலி, குறுக்கு வலி, மண்டை வலி, தலைவலி, கண்ணு வலி, பல்லுவலி, இப்படி பலவித வலிகளில் நீங்க இருக்கீங்களா? ஒரு வலி வராது. எல்லா வலிகளையும் எல்லா வேதனைகளையும் ஏசப்பா இன்னைக்கு நீக்கி போட்டுட்டாரு. அவர் பரிகாரி அவங்களுக்கு மாறிட்டார். அவர் தான் பரிகாரி. அதனால ஏசருக்கு பரிகாரி. நான் பலவீனம் அல்ல, பலவான்னு சொல்லுங்க. காண்டாம இருந்துக்கு ஒத்த பலன் எனக்கு இருக்குன்னு சொல்லுங்க. வாதையன் கூட எடுத்தானுங்கன்னு சொல்லுங்க. பொல்லாப்பு எனக்கு நேரான்னு சொல்லுங்க. நான் உன்னதமான மறைவிலே மறைந்திருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழல்ல தங்கியிருக்கிறேன். எந்த பொல்லாப்பு எனக்கு வராது. பேசி பாருங்க, சொல்லி பாருங்க. கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்கு செய்வார். பயப்படாதுங்க. உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே சப்பா, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உடைய மகிமையின் கரம், உடைய கிருபியின் கரம், உடைய சுகத்தின் கரம், உங்களுடைய அற்புத கரம், உடைய வல்லமையின் கரம் பிள்ளைகளை ஆளு செய்வதாக. இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளுங்க. தேவ சமானம் கொடுக்கட்டும். ஒவ்வொருவரையும் சுகத்தால் பலத்தான இருப்பாங்க. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. நீங்க சுகவான், நீங்க பலவான். ஹல்லேலூயா.